போன வாரம் வரைக்கும் 4000 பார் நடந்துகிட்டு இருந்துச்சு, அரசு அனுமதி பெற்றா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு காவல்துறைக்கு வெட்கமாக இல்லையா? நான் அதை அவங்க பண்ணது சரின்னு சொல்லல. ஒரு இந்த தஞ்சாவூரில் காலையில் 9 மணிக்கோ என்னமோ வாங்கி குடித்தான், அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் 2 பேர் செத்துருக்கான். இவங்கெல்லாம் என்ன டாஸ்மாக் கடையில் வாங்கி குடித்தாங்க? பார்ல வித்த இது லிக்கர் தானே வாங்கி குடித்தாங்க. அது அனுமதி பெறாமல் செய்யப்பட்ட விற்பனை இல்லையா? இவங்க சொல்கிறாங்களே உங்களுக்கு ரகசிய தகவல் கிடைக்குதுன்னு. ஒரு துறையோட மந்திரியே இதை வித்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரகசிய தகவல் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? ஒரு மூளையில் முப்புளி மாடத்தின்னு ஒரு கேள்வி ஒரு பொட்டி கடையில் 4 பாட்டில் வித்துட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ரகசிய தகவலாக கிடைக்கிறது. கரெக்டாக கேட்டுருக்க கேள்வி. யோ மந்திரி நிற்கிறான், அவனை பிடிக்காம நீ எங்களை வந்து பிடிச்சி கரெக்டாக தான் கேட்டுருது. எஃப்ஐஆர்ல அது வரைக்கும் உண்மையை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 26 வயசு தொடரவன் 26 வயசு பையன் என்னங்க குத்தம் பண்ணிட்டான்? என்னங்க குத்தம் பண்ணிட்டான்? ஏன்டா சயனைடு கலந்து மது வித்தவனை விட்டுட்டீங்க நீங்க. 23 பேர் கள்ளச்சாயத்தில் செத்துருக்காங்க, அவனை விட்டுட்டீங்க. இதுக்கு காரணமான மந்திரியை கொஞ்சம் நீங்க உட்கார வச்சு. சயனைடு கவர்மெண்ட் விற்கிற மதுல சயனைடு எப்படிங்க வரும்? இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களாங்க? எப்படிங்க வரும்? இனி வரும் காரணங்க சைனடே சொல்ல மாட்டாங்க. ஆமா, இனிமேல் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி உளறி மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, 4 பேர் சைனைடு குடிச்சு செத்து இருக்கிறானா எப்படிங்க வரும் டாஸ்மாகோட மதுவுல சைனைடு? இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த அரசாங்கம். ஒரு ஏழை போய் கட்டட கூலி தொழிலாளி போயிட்டு ஒரு 10 ரூபாய் கிடைக்க விட்டு 4 பாட்டில் விற்கிறான், அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க வேணான்னு சொல்ல. எதுக்குங்க அடிக்கிறீங்க? இவங்க சிறை அதிகாரிகள் நினைச்சிட்டு அவனை வந்து 11th அட்மிஷன் போடும்போதே இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்னு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இவன் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. 3 நாட்கள் அவன் வழியில தானே ஃபெலிக்ஸ் அவஸ்தைப்பட்டு இருந்திருப்பான். என்னையா குத்தம் பண்ணிட்டாங்க? டாஸ்மாகில் விற்கிற இதை வாங்கி நைட்டு 10 மணிக்கு மேலே இங்கே ஓரமாக தான் இதைத்தான் மந்திரி செஞ்சுட்டு இருக்காரு. அதை விடவா பெரிய கொள்ள சைனர் கலந்து வித்து சம்பாதிக்கிறீங்களே நீங்க. இதுல இன்னைக்கு இவன் தானே பிரெட் வின்னரா இருப்பான் அந்த ஃபேமிலிக்கு. இன்னைக்கு யாருங்க இதுக்கு பதில் சொல்லி? ஏங்க 8 நாளா பாடி வாங்கல? என்னங்க கவர்மெண்ட் இது? ஒரு பென்னிக்ஸ் ஜெயராஜ் செத்தது வந்து உங்களுக்கு எல்லாம் இன்னும் மனசை உறுத்தலையா? என்ன துடி துடிச்சாரு பென்னிக்ஸ் ஜெயராஜ் செத்தப்ப ஞாபகம் இருக்கா? இந்த கொலைக்கு பழனிசாமி பதில் சொல்லியே தீர வேண்டும் என்ன பேச்சு பேசுறாங்க. அசிங்கமா இல்ல? பழனிசாமி அமைதியா இருக்கிறார். வேஸ்ட். நான் அதை தாங்க சொல்றேன். நீங்க அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சோன்னு சொன்னல, இவங்க எல்லாம் நம்பி போகணும். அதுக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன். அரசியல் கட்சிகள் அவர்கள் வேலை செய்தால் நான் ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு சுத்துறேன்? எனக்கு எல்லாத்தையும் விட சீரியஸ் அந்த பாருங்க, எனக்கு கரப்ஷன் எல்லாம் விட இது ரொம்ப சீரியஸான இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உயிர் போச்சுங்க, உயிர் போச்சு. நாளைக்கு அவன் வேற ஏதாவது சாதனை பண்ணி சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க தங்கசாமி. எப்படி அவனை குறைச்சு மதிப்பிடுறீங்க நீங்க? ஒரு ஏழை தலித் சமூகத்தை சேர்ந்தவன் செத்துட்டானா அவனோட உயிர் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக தெரிகிறதா? சிம்பிளா வந்து ஒரு வேங்கவேல நடந்த சம்பவத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அங்க போக மாட்டாரா இவர். மற்ற எல்லா இடத்துலும் காவேரி மருத்துவமனையில் போயிட்டு இதற்கு பதில் சொல்லி தீர வேண்டும் தொட்டு தடவி பாடுறது, வீடியோ போடுறது. தந்தி டிவியில் செந்தில் பாலாஜியோட ஆபரேஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. திக் நிமிடங்கள் பாத்தீங்களா? திக் நிமிடங்கள். அப்புறம் இவர் வந்து சொல்றாரு, நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இது போன்ற காம்ப்ளிகேட்டடான ஆபரேஷனை பார்த்ததே இல்லை. ஐயோ, ஏன் வேற ஏதாவது விலங்கின இதயத்தை எடுத்து பொருத்தினீர்களா? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்களா? வேற ஏதாவது பண்ணீங்களா? மருத்துவர்கள் இந்த சர்ஜரி நடக்கும்போது ஒரு அதிசயத்தை கண்டிருக்கிறார். 4வது பிளாக்கா ஹார்ட்டை ஓபன் பண்ணோன்னா உள்ள ஸ்டாலின் படம் இருக்கு. இவன் தாண்டா விசுவாசி ஸ்டாலின் குடும்பத்துக்கு அப்படின்னு அது அப்படியே போட்டோ எடுத்து ஸ்டாலின் காமிச்சு இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிடும். வணக்கம் தோழர். வணக்கம். பல மீடியாக்களும் பேச மறந்த இல்லைன்னா பேச தவிர்க்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சில ஆங்கில நாளேடுகள் மட்டும் இதை தொடர்ச்சியாக செய்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி அங்கே நடந்த ஒரு கஸ்டோடியல் டெத், அதை பற்றி சொல்லுங்க தோழர். சொல்கிறேன். அந்த இன்சிடெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு அப்ரிஷியேட் த ரிப்போர்ட்டர் தினகரன். பையன்தான் பல்வீர் சிங் மேட்டரையும் எடுத்து வெளியில் விட்டான். அந்த பையன் தான் பண்ணான். அந்த ஊர்லேயும் வந்து ஒரு நானும் போய் திருநெல்வேலிக்கு போகும்போது பார்த்தேன், ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். காவல்துறையை கேள்வி கேட்க வேண்டும் என்பதை விட எவனாவது கேள்வி கேட்டால் அவர்களிடமிருந்து காவல்துறையை காப்பாற்ற வேண்டும் என்பதில் நமது நண்பர்களே தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஒழுங்காக திருநெல்வேலியில் வேலை பார்த்துருந்தாங்கன்னா பல்வீர் சிங் முதல் நாளே சஸ்பெண்ட் ஆகிருப்போம். விட்டுட்டாங்க. பையன் ஹி பர்சூட். இந்த உண்மையிலே தினகரன் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தினகரன் அதான் ஐ வாண்ட் டு பிளேஸ் இட் ஆன் ரெக்கார்ட். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த தினகரன் தான் ஹைலைட்டட் திஸ் இஷ்யூ. சென்னையில் இருக்கோம் ஃபெலிக்ஸ், நம்ம போய் திருநெல்வேலியில் போயிட்டு என்ன நடக்குதுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஹி ஹைலைட்டட் வீல் பர்சூட் திஸ். ஒரு தங்கசாமி என்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன், 26 வயசு அவனுக்கு.
அவன் தம்பி பேர் ஈஸ்வரன். தம்பி பேர் ஈஸ்வரன். இவங்க அம்மா மற்றும் தம்பி 3 பேரும் ஒரு வீட்டில் குடியிருக்காங்க. இந்த பையனை வந்து 11ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி ஜூன் 11 இந்த மாதம் 11ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. என்ன குற்றச்சாட்டு என்றால், முப்புளி மாடத்தி என்ற 60 வயது பெண்மணி டாஸ்மாகில் விற்க வேண்டிய மதுவை விற்கிறார். கடையில் வச்சு விற்கிறாங்க. கடையில் நம்ம லோட்டில் ஒரு புளி மரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல விற்கிறாங்க. டாஸ்மாகில் தானே விற்கணும், நீங்கள் ஏன் வெளியில் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மேலே கேஸு. அந்த அம்மாவுக்கு இந்த இறந்து போன தங்கசாமி லிக்கர் சப்ளை பண்ணதா இவர் மீது குற்றச்சாட்டு. தங்கசாமி மீது அரெஸ்ட் பண்ணி 11th ஜூன் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் பாளையங்கோட்டை பிரிசனில் அடைச்சாச்சு. 14th ஜூனு ஹி வாஸ் டேக்கன் அவுட் ஆஃப் பிரிசன். பிரிசன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது வழக்கமான அந்த நடைமுறைகள் சொல்லப்படுகின்றன. மருத்துவமனை கொண்டு செல்லும்படி இறந்து போய்விட்டார் அப்படின்ற தகவல் மட்டும்தான் வருகிறது. இந்த தம்பி ஈஸ்வரன் மற்றவர்களும் நண்பர்கள்லாம் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பார்ப்போம், இறந்துட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழைங்க அவங்க என்ன நினைப்பாங்க, போலீஸ் கூட்டு போனாங்க, செத்துட்டான் போலீஸ் பார்ப்போன்னு போய் பார்க்குறாங்க. ஒட்டம் பூரா காயம். இதை வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்தோன்னே கூட அங்கே டியூட்டிக்கு போலீஸ் இருப்பாப்புல அங்கே மார்ச்சுவரியில் வீடியோ பிடிங்க அழிக்கிறான். ஃபெலிக்ஸ் இன்று 8வது நாள் இதுவரை உறவினர்கள் உடலை வாங்கவில்லை. ஃபெலிக்ஸ் ஒரு விஷயம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், டிபார்ட்மெண்ட் ஆங்கிளில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களோட ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கும். நான் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னா இப்படி திங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இது சரியும் கூட. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் டு டிஸ்போஸ் ஆஃப் தி பாடி. ஓகே, ஆமாம், அது முயற்சி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. போய் அந்த ஈஸ்வரன் அவங்க அம்மா கிட்ட காலில் உழு, கெஞ்சு, கதறி அழு, பாடி வாங்கணும், பாடி டிஸ்போஸ் பண்ணும். என்ன காரணம்? பாடி இருக்க பிரச்சனை. இன்றைக்கி அவங்க சவுத்தில் தேவேந்திர குல வேளாளர் எவ்வளோ பவர்ஃபுல்லான சமூகன்றது தெரியும். இன்றைக்கி டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து செந்தில் பாலாஜி பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு. நான் போடுகிறேன் வழக்குன்னு. அவர் யாருக்காக குரல் கொடுக்க வேண்டுமோ அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் அவர் ஊர்லேயே செத்து போயிருக்கான். தென்காசி அங்கே ஒரு தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. இது அவர் கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? வாழ்த்துக்களோடு பதிவு செய்கிறேன். சிபிஎம்மின் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது. இன்று மாலை ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது கிருஷ்ணசாமி செஞ்சிருக்கணும். அவரு செந்தில் பாலாஜி தான் அவருக்கு முக்கியமாக தெரியாது, போயிட்டாரு. இல்லை, மற்ற திமுகவின் மற்ற கட்சிகளை விடுங்க ஃபெலிக்ஸ், விடுங்க, மற்ற கட்சிகளை விடுங்க, பேசாதீங்க. போய் திருநெல்வேலியில் இந்த பல்வீர் சிங் விஷயத்துக்காக அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள்கிட்ட வந்து ஏங்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் வைங்க, அந்த ஊரில் எம்எல்ஏ இருக்கார்ல இசக்கி சுப்பையா, அவரே எங்கள் பாவம் எஸ்பின்னு பேசினுக்கிறாரு. நீங்கள் எந்த அரசியல் கட்சிக்கிட்ட பேச சொல்கிறீங்க? ஏன் திருமாவளவன் எடுக்க முடியாதா? திருமாவளவனுக்கு சினிமா நடிகை அரசியலில் வர்றது இன்றைக்கி வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. உதயநிதிக்கு போய் சால்வை போடும்போது இனிச்சுதா? விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சுட்டு 2014 திமுக ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்தது திருமாவளவன் தானே முக்கிய காரணம்? இல்லை, வைகோ முக்கிய காரணம். திருமாவளவன் கூட ஏங்க வைகோ பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 2014 வைகோ பின்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க? அந்த மக்கள் நல கூட்டணி டைம்லயே அந்த கொடிகளை பார்த்தீங்கன்னா மதிமுக கொடிகளை விட கம்யூனிஸ்ட் கொடிகளை உள்ள விடுதலை சிறுத்தைகள் கொடிகள் தான் அதிகம். அதனாலே வைகோ கொடுப்பாங்க. உங்களுக்கு தான் மேன் பவர் இருந்துச்சு. எனக்கு இடதுசாரி கட்சி தலைவர்களும் மற்றவர்களுமே சொல்லியிருக்காங்க, விசிக்கு ஆள் கூட்டு வரலன்னா ரொம்ப அசிங்கமாக போயிருக்கோங்கன்னே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போது தெரியவில்லை அவருக்கு. விஜயகாந்த் என்ன பொலிட்டிக்கல் திங்கர், அவர் நடிகர் தானே. நான் யாரையும் குறைச்சி இல்லை. நீங்கள் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த சாபகேடுனா நாளைக்கு இப்போ உதயநிதி தான் கட்சி தலைவர்னு தெரிஞ்சு போச்சு. இனி திமுகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லுங்க. இவரோட நிலைமை புரியுது, நிலைமை புரியுது. இண்டிபெண்ட்டாக போய் அவரால் போட்டிட்டு தமிழ்நாடு பூரா ஜெயிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறது கூட கஷ்டம். அவர் சார்ந்து இல்லை. இன்னும் நான் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப டீப்பாக போவேன்னா, விடுதலை சிறுத்தைகள் தங்களோட ஸ்ட்ரென்த்தை இதுவரையும் டெஸ்ட் பண்ணதில்லை, வாட்டரில் டெஸ்ட் பண்ணதில்லை. ஒரு முறை சிதம்பரத்தில் அது ரொம்ப ரொம்ப முன்னாடி. இப்போ அந்த கட்சியோட growth வேற லெவலுக்கு போயிருக்கும் இல்லையா? எனிவே, கம்மிங் பேக் டு திஸ் இஷ்யூ. இது ஸோ அவரோட நெருக்கடி எனக்கு புரியுது. பட் இந்த பேச்சுலாம் எதுக்குங்க பேசுனா? சரி, அதை போடுங்க. ஸோ இவர்கள் எல்லாம் செய்திருக்க வேண்டும், யாரும் செய்யலை. இன்றைக்கி இஷ்யூ வெளியில் வந்துருச்சு. இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டுனால 8 நாளாக இந்த டெட் பாடி மார்ச்சுவரியில் கிடக்குது, ஃபேமிலி வாங்கலை. நீங்கள் இப்போ இந்த நகை செய்கிற ஆசாரின்னு வச்சுக்கோங்களேன், ஏமாற்றலாம். என்ன எனக்கு தான் யாரையும் நான் குறைச்சி மதிப்பு இல்லை. என்ன காரணம்னா நியூமரிக்கலி தே ஆர் ஸ்மால். ஆமாம், அவங்களால மாபு கூட்ட முடியாது.
சவுத்துனா முக்குளத்தோர், தேவேந்திர குல வேளாளர் 2 பேரும் பிரச்சனைனாலே நீங்கள் இமீடியட்டாக அலர்ட் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இறந்து போனவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞன் தங்கசாமி. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் முக்குளத்தோராக இருந்தால் என்ன ஆகும்? ஆமாம். நான் சாதி ரீதியாக அவங்களை அடிச்சாங்கன்றதை நான் சொல்லலை. எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுன்றது அப்படிதானே ப்ரொஜெக்ட் ஆகும். அப்படிதானே அப்படிதானே பல நேரங்களில் அது உண்மையும் கூட இருக்கும் தோழா. இருக்கட்டும், நான் அதுக்குள்ளே போக விரும்பல. இப்போ இந்த பையனோட உறவினர் சொல்கிறாங்க, அந்த காவல் நிலையத்தின் ஆய்வாளர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்திருந்தால் அல்லது வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்திருந்தால் என் தம்பி இறந்திருக்க மாட்டான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? சொல்கிறான், என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ சென்சிட்டிவ் இது. 95 கொடியங்குளத்தில் நடந்தது இன்றைய தலைமுறை மறந்துருக்கும். கடைசியாக 98 தேனி உசிலம்பட்டியில் நடந்துச்சு. நான் அங்கே இருக்கேன். கலவரம் நடக்கும்போது பஸ் ஏறியும்போது பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். நான் 96 97 இருக்கும் இல்லைங்களா? ஸோ பாடி இது லவ் தொடர்பான மரணமாக இருந்தாலும் சரி, எந்த மரணமாக இருந்தாலும் சரி ஃபிலிக்ஸ், ரெவென்யூ, போலீஸு அத்தனை பேரும் போய் இங்கே உட்காந்துக்கணும். ஒரு நல்ல டிஜிபி, அதாவது நல்ல டிஜிபி நான் சொல்கிறது என்னென்னா, வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்கிற டிஜிபி, விளம்பரத்திலேயே மட்டும் பொழுதை கழிக்கும் டிஜிபி அல்ல. ஒரு நல்ல டிஜிபியாக இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று நான் சொல்கிறேன். ஐஜி சவுத் ஜோன் இருக்கார்ல, ஐஜி சவுத் ஜோனை போய் திருநெல்வேலிக்கு போ, பாடி டிஸ்போஸ் பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் வரணும். அது நீங்கள் சொல்கிறது போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். ஆனால் அதற்கு பின்னணி இருக்க கான்செப்ட் எல்லா தடயங்களையும் அழிச்சிரு சீக்கிரம், அதுதானே? ஆமாம், அழிஞ்சிருன்றது ஒன்று. அழிச்சிருங்க, சீக்கிரம் அழிச்சிருங்க, எரிச்சிருவாங்க அவங்களே. ஆட்டோரிட்டிஸ் அப்படி தாங்க பண்ணோம், டிபார்ட்மெண்ட் அப்படி தானே பண்ணோம். டிபார்ட்மெண்ட் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லா எவிடன்ஸையும் ப்ரிசர்வ் பண்ணி கேஸ் போட்டு 4 இன்ஸ்பெக்டரையும் சப் இன்ஸ்பெக்டரையும் ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு திங்க் பண்ண மாட்டாங்க. பட் நான் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறேன், நான் மேக்ரோ லெவலில் பார்க்குறேன். நான் அதாவது என்னன்னா, இறந்து போனது ஒரு நியூமரிக்கலி ஸ்ட்ராங்கான சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க நினைச்சாங்கன்னா அங்கே மாவு சேர்த்த முடியுமா? அவன் ஏதோ கட்டடத்தில் கூலி வேலை செஞ்சுருக்கிறான், அதனால வரல. இவன் புதிய தமிழகத்தில் இருந்து தானே என்ன இருக்கும்? இல்லை ஜான் பாண்டிய கட்சியில் இருந்தால் என்ன இருக்கும்? செங்கலை பிரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஸ்டேட் போலீஸ் இருக்கிற நிலைமையில் சிறு கலவரத்தை கூட கையாளக்கூடிய நிலைமையில் தமிழக காவல்துறை இல்லை. இவங்களை அத்தனை பேர் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாலும் இவங்க பூரா ஏடிஎம்மில் செக்யூரிட்டியாக தான் போவாங்க. அந்த லெவலுக்கு தான் தமிழ்நாடு காவல்துறையோட ப்ரொஃபஷனலிசம் இருக்குது. இதற்கு சிறந்த உதாரணம் 8வது நாளாக இந்த உடலை இன்னும் உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கல. என்ன காரணம் தோழர்? சொல்கிறேன். இந்த பையன் மேலே குற்றச்சாட்டு நான் சொன்னேன். அதாவது அந்த 60 வயது முப்புலி மாடத்தி என்ற பெண்மணி, அவர்கள் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரீட்டைல் சேல்ஸ் பண்ணும்போது அனுமதி இல்லாமல் அவங்க விற்கிறாங்க. அந்த லேடிக்கு இந்த பையன் சப்ளை பண்ணியிருக்கான், சரக்கு வாங்கி சப்ளை, இவன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறான். இப்படின்றதான் கேஸ். இவங்க எஃப்ஐஆர் போடுறது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அது ரொம்ப சுவையாக இருக்கும் அவங்க எழுதுறது. இன்று 11/6/2023 11 மணிக்கு புளியங்குடி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பரமசிவன் ஆகிய நான், தலைமை காவலர் பால்ராஜ், முதல்நிலை காவலர் காளிராஜ், முதல்நிலை பெண் காவலர்கள் பரமேஸ்வரி, தேவி ஆகிய போலீஸ் பார்ட்டி சகிதம் மதுவிலக்கு சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின்படி, இது என்னன்னா இந்த ரகசிய தகவல் எல்லாமே அடங்கிடும், ஓகேவா? தகவலின்படி புளியங்குடி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புளியங்குடி வாலன் தெரு பக்கம் ரோந்து செய்து கண்காணித்து வந்தபோது நடுச்சேவலன் தெருவைச் சேர்ந்த மாடசாமி மனைவி முப்புலி மாடத்தி வயது 60 என்பவர் அவரது பெட்டிக்கடையில் நின்று கொண்டு அடையாளம் தெரியாத ஒரு நபருக்கு பிராந்தி பாட்டிலை கொடுத்து பணத்தை வாங்கி கொண்டிருந்த போது இனம் தெரியாத நபர் போலீஸ் பார்ட்டியாக எங்களை கண்டதும் தப்பி ஓடிவிட்டார். பின்னர் முப்புலி மாடத்தியை பிடித்து விசாரித்து அவரது பெட்டிக்கடையை சோதனை செய்த போது மரபெஞ்சுக்கு கீழ் சுமார் 180 ml குவார்டர் கொள்ளளவு கொண்ட பிளாக் பேர்ல் என்ற லேபிள் ஒட்டப்பட்ட பிராந்தி பாட்டில்கள். இந்த பிளாக் பேர்ல் தானே சயனைடு குச்சி செத்தது, அடப்பாவி. விற்ற பணம் பிளாக் பேர்ல் என்று லேபிள் ஒட்டப்பட்ட பிராந்தி பாட்டில்கள் 12 இருந்தது. பிராந்தி விற்ற பணம் 500 இருந்தது. மேற்படி முப்புலி மாடத்தியிடம் பிராந்தி பாட்டில்கள் பற்றி விசாரித்த போது அரசு மதுபான கடைகளில் விற்கும் மதுபானங்களை அவருக்கு பேரன் முறையுள்ள புளியங்குடி நடுக்கருப்பழகு தெருவைச் சேர்ந்த மாடசாமியின் மகன் தங்கசாமி என்பவர் மூலம் வாங்கி எவ்வித அரசு அனுமதியும் இன்றி
தனது சுயலாபத்திற்காக அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக கூறினார். இது முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் போன வாரம் வரைக்கும் 4000 பார் நடந்துகிட்டு இருந்துச்சு, அரசு அனுமதி பெற்றா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு எஃப்ஐஆர் போகிறதுக்கு காவல்துறைக்கு வெட்கமாக இல்லையா? நான் அதை அவங்க பண்ணது சரின்னு சொல்லல. ஒரு இந்த தஞ்சாவூரில் காலையில் 9 மணிக்கு என்னமோ வாங்கி குடித்தான். அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் 2 பேர் செத்துருக்கான். இவங்கெல்லாம் என்ன டாஸ்மாக் கடையில் வாங்கி குடித்தாங்க? பார்ல வித்த இது லிக்கர் தானே வாங்கி குடித்தாங்க. அது அனுமதி பெறாமல் செய்யப்பட்ட விற்பனை இல்லையா? இவங்க சொல்கிறாங்களே உங்களுக்கு ரகசிய தகவல் கிடைக்குதுன்னு. ஒரு துறையோட மந்திரியே இதை வித்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரகசிய தகவல் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? ஒரு மூளையில் முப்புளி மாடத்தின்னு ஒரு கேள்வி ஒரு பொட்டி கடையில் 4 பாட்டில் வித்துட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ரகசிய தகவலாக கிடைக்கிறது. அந்த அம்மாட்ட அவங்க மாமூல் வாங்கியிருப்பாங்க தோழர். அதுதான் என்ன கேவலம். கண்டிப்பா. அண்ட் நான் விசாரித்த வரைக்கும் தட் லேடி வாஸ் செல்லிங் லைக். என்ன ரீசன்னா இன்ஃபேக்ட் ஷீ இஸ் ஹெல்பிங் அண்ட் எய்டிங் தி கவர்மெண்ட். அங்கேருந்து நீங்கள் இப்போ இங்கே நமக்கு பக்கத்தில் தடிக்க விழுந்தா டாஸ்மாக் இருக்குது. இங்கே கிராமங்களுக்கு எல்லாம் சென்றீர்கள் என்றால் இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். நீ ஏன்ப்பா அவ்வளோ தூரம் நடக்கிற? அங்கே போகிற பெட்ரோல் செலவை என்கிட்ட கொடுத்துரு, இந்தாப்பா குவார்டர்னு கொடுக்குது இந்த அம்மா. சேவை தானே செய்யுது. நீங்கள் போய் பிடிக்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் பிடிங்க வேண்டான்னு சொல்ல. ஏங்க ஒரு கவர்மெண்ட் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்குங்க. தமிழகத்தில் இப்போ தாங்க ஃபெலிக்ஸ் குறைஞ்சிருக்கு. 24 மணி நேரமும் மது கிடைக்கிறதுன்னு நம்ம ஒரு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா? கண்டிப்பாக. இந்த அம்மாவாவது டாஸ்மாகில் வாங்கி வெளியில் விற்கிது. டாஸ்மாக்குக்கே வராமல் டாஸ்மாக்குக்கே விற்கிறாங்க. அதை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வீட்டில் தயாரிச்சு விற்கிறாங்க. இன்னொன்று 24 பேர் கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுவால் விஷச்சாராயம் பாபு கோச்சுப்பார் விற்றுருக்காங்க. நீங்கள் அதுக்கு சம்மந்தமான எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணலை. அந்த எஸ்ஆர் செந்தில்குமார்ன்ற ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் நார்த் எஸ்பி இந்த மொமெண்ட் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. ஒரு கேள்வியை கூலி வேலை செய்கிற கேள்வியை போய் பிடிச்சி நீங்கள் அது மட்டும் இல்லை அவனை போட்டு இதுக்கப்புறம் பிடிச்ச அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிற வழியில் அவர் வராரு. இதுதான் கதை. அதை தான் சொல்கிறேன். அதை தான் நீங்கள் சொல்லுங்கள். எந்தவித அரசு அனுமதியும் இன்றி தனது சுயலாபத்திற்காக அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக கூறினார். யாரு? முப்புளி மாடத்தி. முப்புளி மாடத்தியை விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே சோ எண் கொண்ட ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனத்தில் வந்த மேற்படி தங்கசாமி என்பவர் அவரது இருசக்கர வாகனத்தின் முன்பு வெள்ளை நிற பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையுடன் வந்தார். போலீஸ் பார்ட்டியாகிய எங்களை கண்டதும் இருசக்கர வாகனத்தை திருப்பி செல்ல முயற்சித்தவரை மடக்கி பிடித்து இதெல்லாம் பண்ணுவாங்க. வலை வீசி மடக்கி இதெல்லாம் பிடிப்பாங்க. மடக்கி பிடித்து விசாரித்து சோதனை செய்த போது இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த ஒரு வெள்ளை நிற பிளாஸ்டிக் சாக்கு பையில் 180 ml அளவு கொண்ட மெக்லீன் என்ற லேபிள் ஒட்டப்பட்ட பிராந்தி. இது இன்னும் கேவலமான சரக்கா இருக்கும். இல்ல நான் கேட்கிறேன், இவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் வருவானா? இல்ல போலீஸ் அந்த கேள்வியை பொட்டு கிடையாது. இன்னொன்று அந்த பக்கம் போனாலே சொல்லுவாங்க போவாதே இந்த கேள்வியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் இந்த சரகெல்லாம் ஹீரோ ஹோண்டால அடிக்கிட்டு போய் சார் என்ன சார் நடக்குதுன்னு கேட்டானா நான் எழுதுறாங்க பாருங்க எஃப்ஐஆர். பிராந்தி பாட்டில்களை விலைக்கு வாங்கி அதை அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று லாப நோக்கத்தில் தனது பாட்டி முப்புளி மாடத்தி என்பவரிடம் கொடுத்து விற்பனை செய்ய கொண்டு வந்ததாக ஒப்புக்கொண்டார். லாப நோக்கத்தில் தானே செந்தில் பாலாஜி 24 மணி நேரம் மது தின்னுக்கிறாரு. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பட்டு முத்தம் கொஞ்சிக்கின்னு இட்லி விட்டுனுக்குறீங்க. இவத்த கேட்குறேன் இட்லிக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. என்னன்னு தெரியல, எல்லாம் முடிஞ்சாதான் தெரியும். அவித்த ஆப்பிள் என்னென்ன சாப்பிட்டாங்க அந்த அம்மா. திடீரென முப்புளி மாடத்தையும் தங்கசாமியும் போலீஸ் பார்ட்டிகளாகிய எங்களை பார்த்து அசிங்கமா திட்டுறது, உன்னை கொல்லாம வர மாட்டேன். அதெல்லாம் எதுக்குன்னா அருவாளை எடுத்து வெட்டாமல் அதெல்லாம் எதுக்குன்னா இந்த 294B 596 Part 2 கொண்டு வரதுக்காக. அது ஏன்னா அப்பதான் கெட்ட வார்த்தையில் திட்டினது உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அந்த வரி வரும் பாருங்க. நான் சொல்றேன் இல்லை இருக்குது அதுல. அதான் பார்த்து போலீஸ்கார சோன்சோ நாங்களே இந்த பாட்டிலை வச்சு தான் பொழப்பு நடத்துகிறோம். எங்களை பிடிக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. ஊரில் எவனெல்லாம் என்னென்னமோ செய்கிறான் அவங்கள பிடிக்காம எங்களை பிடிக்க வரீங்க என்று அசிங்கமாக பேசிக்கொண்டு கரெக்டாக கேட்டுருக்க அந்த கேள்வி. யோ மந்திரி நிற்கிறான் அவனை பிடிக்காம நீ எங்களை வந்து பிடிச்சி கரெக்டாக தான் கேட்டுருக்குது. எஃப்ஐஆர்ல அது வரைக்கும் உண்மையை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஊரில் எவனோ என்னென்னமோ செய்கிறான் அவங்களையெல்லாம் விட்டுட்டு எங்களை பிடிக்க வச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எங்களையா பிடிக்க வரீங்க என்று அசிங்கமாக பேசிக்கொண்டு எவனாவது எங்களை பிடிச்சிங்கன்னா உங்களை அருவாளால் வெட்டி கொல்லாமல் விடமாட்டோம் என்று இருவரும் கொலை முரட்டல் செய்து முப்புளி மாடத்தை திடீரென அவரது வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்து கொண்டார்.
தங்கசாமியை போலீஸ் பார்ட்டிகளாகிய நாங்கள் மடக்கி பிடித்தோம். இந்த அம்மா திருப்பி கதவை சாத்தி திட்டினதெல்லாம் வேற பெருமையாக எழுதியிருக்காங்க. கதவை சாத்தி கொண்டு அசிங்கமாக திட்டினதை எழுதியிருக்காங்க. டேய் போலீஸ்காரன் அப்படி ஆரம்பிச்சு அந்த அம்மா திட்டிருக்குதான். ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க, என்னை பிடிக்கிறதே வேலையாக போச்சு என்று சொல்லி கதவை திறக்க மறுத்து விட்டார். போலீஸ் பார்ட்டிகளாகிய நாங்கள் கதவை உடைத்து பெண் காவலர்கள் உதவியுடன் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பெண் காவலர்கள் உதவியுடன் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது வீட்டின் சமையல் அறையில் சுமார் 180 ml கொள்ளளவு கொண்ட மெக்லின் என்று லேபிள் ஒட்டப்பட்ட பிராந்தி பாட்டில்கள் 18 இருந்தது. எனவே போலீஸ் பார்ட்டிகளாகிய எங்களை அசிங்கமாக பேசி அரசு பணியை செய்ய விடாமல் கொலை மிரட்டல் விடுத்தும் அரசு அனுமதி இல்லாமல் லாப நோக்கில் மதுபாட்டில்களை விற்பனை செய்ய மேற்கொண்ட வாகனத்தில் கொண்டு வந்த குற்றத்திற்காக தங்கசாமி மற்றும் முப்புலி மாடத்தி ஆகியோர்களை காரணம் கூறியும் எதிரிகளிடம் கைப்பற்றிய சொத்துக்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் கைப்பற்றி அத்தாட்சி தயார் செய்து தனிநபர்கள் யாரும் முன்வராத காரணத்தால் போலீஸ் பார்ட்டியை ஆகிய நாங்களே கையெழுத்து போட்டு அதை பறிமுதல் செய்தோம். அந்த பக்கம் ஒரு விட்னஸ் இல்லையா அந்த ஊரில், என்ன சுடுகாட்டில் போய் பண்ணுறீங்க? சுடுகாடு கூட வெட்டியாக இருப்பானே எவ்வளோ சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு. என்ன எஃபர் எடுத்திருக்காங்க பாருங்கள். இது விடுங்க, இது நகைச்சுவை விட்டுருவோம். இதற்கு பிறகு ஆனால் இது உண்மையா பொய்யா? எது இந்த கேஸ் உண்மையா பொய்யா? இந்த கேஸ் பொய், இதுவே பொய் கேஸ். பட் தட் முப்புலி மாடத்தி அண்ட் வித்திருக்கட்டுமே வேர் செல்லிங் லிக்கர்ஸ், இதில் தெர் இஸ் நோ டவுட். அவங்க ஊரில் விசாரிச்சப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் தே யூஸ் டு செல். இன்னொன்று இந்த கடை முடிஞ்சு நைட்டு 10 மணிக்கு மேலே போனால் அந்த அம்மா வீட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்குது. ஆனால் இந்த வழக்கு பொய். ப்ராபப்ளி மாமூல் கொடுக்குறதுல தகராறா என்னன்றதெல்லாம் கிடையாது. சரி, இது முடிஞ்சு போச்சா, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, இவனை செக்யூர் பண்ணிடுறாங்க. இந்த செத்துப்போன தங்கசாமியை கூட்டிகிட்டு சொக்கம்பட்டி பிஎஸ்ன்ற ஒரு பிஎஸ்க்கு போகிறாங்க. இது ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா, இதை நீதிமன்றங்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இவன் மேலே இருக்கிற எஃப்ஐஆர் புளியங்குடி போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம், இப்போது செத்து போயிட்டான். இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனோட சிசிடிவி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, புளியங்குடி போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கசாமியை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சது மட்டும்தான் ஃபுட்டேஜ் இருக்கும். ஓகே. சொக்கம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா அங்கே அடித்தது இருக்கும். ஆனால் சொக்கம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போகிறீங்க? அதானே, புரியுதா? போலீஸ் லிமிட் தான், இங்கே தானே போகணும், அதுதான் போகணும். அதுக்கு தான் இங்கே வச்சு அடித்தா தானே சிசிடிவிலாம் கேட்குறீங்க நீங்கள். அதனால் சொக்கம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான் அடிச்சிருக்காங்க. அங்கே தான் கடுமையான தாக்குதல். கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ண உடனே இவன் எதோ ரிவோல்ட் பண்ணனா, எதுக்காக இந்த அடி? இது எக்ஸாக்டாக நமக்கு ப்ரிசைஸ் இன்ஃபர்மேஷன் வரல. செத்து போயிட்டான், நம்ம எங்கே போய் கேட்குறது? 4 போலீஸ்காரன் இருப்பான், இவன் செத்து போயிட்டான். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். ஏன் நம்மெல்லாம் தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கத்துகிறோம் என்றால் இதற்காகத்தான். ஏஎஸ்பி பல்வீர் சிங் அரெஸ்ட் பண்ணியிருந்தா இவன் அடிப்பாங்களா? கரெக்ட். எவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு குறைந்தபட்சம் ஏஎஸ்பி பல்வீர் சிங்கை பணி இடைநீக்கம் செய்ய வைத்தோம். சிம்பிளாக சொல்கிறேன், தீஸ் திங்ஸ் வில் ஹாவ் டெட்ரண்ட் எஃபெக்ட். ஏஎஸ்பியை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏட்டையை தொடமாட்டான். அட்லீஸ்ட் ஃபார் 2 months. படாத இடத்தப்பட்டு செத்து போயிட்டானா போயா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜெயிலில் இருக்கான் போயா அப்படின்வாங்க. நீங்கள் அவனை காப்பாற்றுனீங்க. அதோட விளைவு தான் தங்கசாமியோட மரணம். நான் தயக்கம் இல்லாமல் சொல்கிறேன். பக்கத்து மாவட்டங்க இது தென்காசி, அவன் திருநெல்வேலி. அவனை நீங்கள் ரிமாண்டு பண்ணியிருந்தீங்கன்னா கான்ஸ்டபிள்லேருந்து அடிஷனல் எஸ்பி வரைக்கும் மொத்த தமிழ்நாடும், நாட் ஒன்லி தட் தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடு இந்த மாதிரி கேஸ் கூட்டு போய் அடிப்பீங்க. 26 வயசு தொடரவன், 26 வயசு பையன் குத்தம் பண்ணிட்டான். என்னங்க குத்தம் பண்ணிட்டான்? ஏன்டா சயனைடு கலந்து மது வித்தவனை விட்டுட்டீங்க நீங்க. 23 பேர் கள்ளச்சாயத்தில் செத்துருக்கான், அவனை விட்டுட்டீங்க. இதுக்கு காரணமான மந்திரியை கொஞ்சம் நீங்க உட்கார வச்சு. சயனைடு கவர்மெண்ட் விற்கிற மதுல சயனைடு எப்படிங்க வரும்? இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களாங்க? எப்படிங்க வரும்? இனி வரும் காரணங்க சைனடே சொல்ல மாட்டாங்க. ஆமா, இனிமேல் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி உளறி மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, 4 பேர் சைனைடு குடிச்சு செத்து இருக்கிறானா எப்படிங்க வரும்? டாஸ்மாகோட மதுவுல சைனைடு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த அரசாங்கம். ஒரு ஏழை போய் கட்டட கூலி தொழிலாளி போயிட்டு ஒரு 10 ரூபாய் கிடைக்க விட்டு 4 பாட்டில் விற்கிறான், அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க வேணான்னு சொல்ல. எதுக்குங்க அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? போய் அதற்கு பிறகு சிறைக்கு கொண்டு செல்கிறார்கள். சிறைக்கு போனது தான் 11th அரெஸ்ட்டு, 14th சிறைக்கு கொண்டு போனோன்னா சிறையில் இந்த எஃப்ஐஆரை படிச்சிடுறேன். இது பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட
எஃப்ஐஆர். யார் கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா முனியாண்டி டெபுட்டி ஜெயிலர். இந்த மாதிரி இந்த 26 வயதுடைய சோ இந்த வழக்கில் ரிமாண்ட் செய்யப்பட்டு 11/6/2023 அன்று இச்சிறையில் சிறைவாசியாக அனுமதிக்கப்பட்டார். மேற்கண்ட சிறைவாசி செஸ்ட் பெயின், பிரீதிங் டிஃபிகல்ட்டி, கேஸ்பிங் என்ற நோய்க்காக மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் திருநெல்வேலி கவர்மெண்ட் GH சிகிச்சையின் போட்டு சிறை காவலர்கள் 3 பேர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மாலை இறந்து விட்டதாக திருநெல்வேலி மருத்துவமனை புறக்காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் குரலரசன் என்பவர் மூலம் மாலை 7:15 தகவல் பெறப்பட்டது. சிறைவாசியின் இறப்பு குறித்து உடனடியாக அவரது உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது செய்யல, அரெஸ்ட் கூட செய்யல. இந்த தம்பி ஈஸ்வரன் சொன்னேன்ல, அண்ணன் வெளியூருக்கு வேறு மாவட்டத்துக்கு கட்டட வேலைக்கு போயிருக்கான்னு நினச்சிக்கிட்டே வீட்டில் இருக்கான். ஃபேமிலிக்கு அரெஸ்ட்டு இன்டிமேட் பண்ணல. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனது நண்பரும் மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான திரு என்ஆர் இளங்கோ செஷன்ஸ் கோர்ட்டில் எடுத்து வைத்த வாதங்களில் முக்கியமான வாதம் செந்தில் பாலாஜி கைது குறித்து அவரது மனைவிக்கோ மற்றவர்களுக்கோ தெரிவிக்கும். இப்போ ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணு. டிகே பாசு, சுப்ரீம் கோர்ட்டோட டிகே பாசு கேஸில் தான் இந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டது. அரெஸ்ட்டில் என்னென்ன பண்ணணும்ட்டு அது ரொம்ப அழகாக அரெஸ்ட்டை டிஃபைன் பண்ணுறாங்க. அரெஸ்ட்னா நீ கை விலங்க போகணும்னு அவசியம் இல்லை. போலீஸ் உங்கள் கையை பிடிச்சாங்கன்னா இட் இஸ் அரெஸ்ட். ஓகேனா ஹீஸ் கட்டலிங் யுவர் மூவ்மெண்ட், அதனால் அரெஸ்ட். ஏன் அந்த நீங்கள் உறவினருக்கோ யாருக்கோ சொல்லணும்னு கேட்டிங்கன்னா யூ ஷுட் கெட் லீகல் ஹெல்ப். 24 மணி நேரத்தில் அவர் நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட வேண்டும். இந்த மாதிரி அடிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த விதிகள் உருவாக்கப்பட்டன. ஃபஸ்ட்டு தகவல் தெரியணும். அதாவது ஃபெலிக்ஸ் காணான்ட்டு எங்கன்னு நீங்கள் தேடக்கூடாது. இந்த பாருங்கள், ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணுறது நீங்கள் வக்கீல போய் பார்த்துட்டு பெயில் போடுறது வேலை பார்ப்பீங்க. யூ ஷுட் பி இன்டிமேட்டட், நியர் அண்ட் டியர் ஷுட் பி இன்டிமேட்டட். திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் எடுத்து வைத்த வாதம் என்னவென்றால், செந்தில் பாலாஜி கைது குறித்து யாருக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை. அவங்க EDயில் என்ன சொல்கிறாங்க, யாருக்கு தெரிவிக்க சொல்கிறீங்க? ஒய்ஃபு நம்பருக்கு அடிக்கிறோம், சுவிட்ச் ஆஃப். தம்பி அசோக் நம்பருக்கு அடிக்கிறான், இன்றைக்கி வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் தான், தலைமுறை சுற்றிருக்காரு. அசோக் நம்பருக்கு அடித்தோம், சுவிட்ச் ஆஃப். எங்களுக்கு வேறு வழி தெரியல. 2 நம்பருக்கும் வி சென்ட் SMS. அண்ட் செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவிக்கு திருமதி மேனகான்னு நினைக்கிற பேர், மேகலா அவர்களுக்கு வி சென்ட் அண்ட் இமெயில் அப்படின்னு இந்த பிரிண்ட் அவுட் எல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா வி ட்ரைட். நான் கேட்குறேன், இந்த மாதிரி தங்கசாமி மாதிரி எங்கே போனானே தெரியலன்னா அர்த்தம் இருக்குது. அங்கே தான் ஓபி பேக்கோட உட்காந்து வாசல் 10 கேமராவோட ரிப்போர்ட்டர்ஸும் கேமராமேனும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்களே. செந்தில் பாலாஜி ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்ன உடனே தான் லைவ் ஓடுதுல்ல. இல்லை, லீகலாக அன்னைக்கு நைட்டே ஜுடிஷியரி மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்கப்பட்டுருச்சுல. ஓமந்தூர் போயிட்டாரு. ஓமந்தூர் போயிருக்கு. அங்கே வந்து தான் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ் வந்து ரிமாண்ட் பண்றாங்க. அப்பவே இட் இஸ் வெல் ரெக்கார்டட் தட் இஸ். என்ன சொல்றேன், இதோட நோக்கம் இன்டிமேஷன்றதுக்கான நோக்கம் வேர் அபவுட் ஷுட் பி நோன் டு தி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்கு தான். செந்தில் பாலாஜியோட வேர் அபவுட்ஸ் தெரியாமல் இருந்துச்சா? எல்லாரும் தெரியும். பின்னாடியே 10 கார் போச்சா, நம்ம வண்டி ப்ரெஸ் வண்டி போச்சா, லைவ் போட்டாங்களா? இந்த இப்போ தந்தி டிவியில் செந்தில் பாலாஜியோட ஆப்ரேஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. திக் நிமிடங்கள் பார்த்தீங்களா? திக் நிமிடங்கள். அப்புறம் இவர் சொல்கிறாரு, நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர், இது போன்ற காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷனை பார்த்ததே இல்லை. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலோவை சேர்ந்த டாக்டர் கிரிநாத் என்பவர் 10,000 பைபாஸோ ஓப்பன் ஆட்டோ செஞ்சதாக கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றார். நான் சொல்ல 96. எத்தனை வருஷம் ஆகுது? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் தான். ஏன் வேற ஏதாவது விலங்கின இதயத்தை எடுத்து பொறுத்தினீர்களா? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்களா, வேற ஏதாவது பண்ணீங்களா? மருத்துவர்கள் இந்த சர்ஜரி நடக்கும்போது ஒரு அதிசயத்தை கண்டிருக்கிறார்கள். 4வது பிளாக்கா ஹார்ட்டை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஸ்டாலின் படம் இருக்கு. இவன் தாண்டா விசுவாசி ஸ்டாலின் குடும்பத்துக்கு அப்படின்னு அது அப்படியே போட்டோ எடுத்து ஸ்டாலின் காமிச்சு இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிடும். நல்லா மாட்ட போறாங்க. இருங்க, விவரத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்களா? கண்டிப்பாக வரேன், இருங்க. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் இவனை அடிச்சிடறாங்க ஃபெலிக்ஸ். இதில் இந்த இடத்துல நம்ம இந்த பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோலை நாம் முக்கியமாக ஹைலைட் பண்ணி காண்பித்தே ஆக வேண்டும். நம்ம தம்பி பிரதீப் ஜெயிலர் இருந்தான்ல, பிரதீப் புழல் சிலையில் இருக்கும்போது அங்கே இவன் பக்கத்தில் படுத்திருந்த ஒருத்தன் செத்து போகிறான். பிரதீப் பக்கத்தில் ஒருத்தன்
அவனால் பேச முடியாமல் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இப்படி தட்டுறான். தட்டினோடனே எல்லாம் எந்திரிச்சிட்டு காடை கூப்பிட்றாங்க. திறந்துட்டாங்க, லாக்கப்பு திறந்தாச்சு. வீல் சேர் வர்றதுக்கு இட் டுக் 20 minutes. இந்த என்கொயரி எப்படி நடக்குதுன்றதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வீல் சேர் வர்றதுக்கு 20 minutes he died there. சும்மா தான் தூக்கி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஹி வாஸ் இதே மாதிரி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் இறந்து விட்டாங்க. என்ன நடந்திருக்குதுன்னா, இவங்க எல்லாம் கத்துறாங்க, ஆம்புலன்ஸ் இல்லை புழல்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை. எஸ், ஆம்புலன்ஸ் இல்லை, இங்கேயே செத்துட்டான். 2 விடிய காத்தால 2 மணி. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வர்றாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணும்ல, யார் யாரெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்களோ விட்னஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது எத்தனை மணிக்கு போனால் 2 மணிக்கு இவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஜெயிலில் கடியாரம் இல்லையா எப்படி பார்த்த நீ அப்படின்னா, மேடம் இங்கே போகும்போது கார்டு ரூமில் ஒரு கடியாரம் இருக்குன்னு அந்த கடியாரத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மேஜிஸ்ட்ரேட்டு, என்ன கைதிகள்லாம் மணி பார்க்குற மாதிரி வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக இவங்க போலீஸ்க்கு ரிபல்லாக தானே மேஜிஸ்ட்ரேட் இருக்கணும். நடக்குது, அதனால தாங்க அவங்க வண்டி ஓடுது. அந்த பிரதீப் இருந்த சமயத்தில் இறந்ததை அவங்க ரெக்கார்டு பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவமனை சிறையில் உயிரோடு இருக்கார், சிறையிலிருந்து மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் அவர் இறந்து விட்டார் அப்படின்றது தான் இவங்களோட தியரி. ஆனால் சிறையிலே இறந்துட்டாருன்றதுக்கு சிறையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் கிடச்சிரும். இதை நீதித்துறை நடுவர் தானே கைப்பற்றணும். அதில் என்ன நட்டம் அவருக்கு? செய்ய மாட்டாங்க. இது செய்ய மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னு கேட்குறேன். போலீஸ் நினச்சா உங்களுக்கு 1000 உதவி செஞ்சு கொடுப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ஓய்வு கொடுப்பீங்க. வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து சினிமா டிக்கெட் வாங்கி தர வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன கேட்டாலும் அந்த ஏரியா லிமிட் இன்ஸ்பெக்டர் என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க. கோர்ட் செய்யுமா? வண்டி கிடையாது மேஜிஸ்ட்ரேட் தெரியுமில்ல, கார் கிடையாது. போலீஸில் சொன்னீங்கன்னா ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி டிரைவரை போட்டு கொடுப்பான். இப்படி தான் இந்த நெக்ஸஸ் வேலை செய்யுது. இப்போ இது சொன்னேன்னா, இவன் உடம்புல இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 8 உடம்பு முழுக்க கண்ணி போன காயங்கள், லத்தியில் அடித்தா அந்த கண்ணி போன காயங்கள் இருக்கின்றன. இந்த இன்ஜுரிஸை பிரிசன் ரெக்கார்டு பண்ணியிருக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக செக் பண்ணுவாங்களா? உள்ள வரும்போதே செக் பண்ணுவாங்க. ஏன் ஜட்டியெல்லாம் அவுத்துட்டு செக் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இது மேண்டேட்ரி. ஆமாம், ஏன்னா உள்ள இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னா பிரிசன் அஃபிஷியல்ஸ் அடிச்சான்றது வருமா வராதா? கண்டிப்பாக. ஆனால் இந்த போலீஸுக்கும் பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமாக இதெல்லாம் கண்டுபிடிக்கல. என்னடா அடியா இப்படி தான் கேட்பாங்க. நான் 2008 போனப்போ நடக்க முடியாமல் இந்த கையை தொட அளவுக்கு வீங்கின ஒருத்தனை நான் பார்த்தேன். அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வளரல. படுத்து முனகிக்கிட்டே கிடந்தா நோபடி கேட்டப்பட்டு நான் கண்ணால் பார்த்தேன். கையெல்லாம் உடஞ்சி இந்த மாவு கட்டு போட்டு கொண்டு வந்து படுக்க போட்டு முனகிக்கிட்டு கிடந்தான். அவனை எப்படி அட்மிஷன் போடுறீங்க? இப்போ இவன் உடம்புல டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாரு இத்தனை காயம் இருக்குன்ட்டு. இது ஏன் பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியல? பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்தால் போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கொண்டு வாங்க, எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சொல்லலாமே, அப்படி நடந்துக்கிறது செய்வதில்லை. இப்போ நெக்ஸஸ் பார்த்தீங்களா, அந்த டெப்டி ஜெயிலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த புழலில் வந்து இவன் பிரதீப் இருந்தபோது இறந்தவருக்கு என்ன நடந்ததோ இதுதான் இங்கேயே நடந்திருக்கும், உள்ளே செத்துருப்பான். நம்ம மாட்டிக்கூடாது. ஏன் வந்து இவர்கள் இந்த சிஸ்டம்லேருந்து நாம் மாட்டிக்கூடாது, எக்ஸாக்ட்லி இதான் கவர்மெண்ட் சொன்ன புத்தி. அதை சொல்லிடுறேன். நீங்கள் எல்லா இடங்களையும் மரணம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில். ஏன்னா நோபடி இஸ் ரெஸ்பான்சிபிள். ஜெயிலு உள்ளனா எப்போ சத்தான் என்ன பண்ணுற கொஸ்டின் வருது இல்லை. இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேங்க, கடலூர் ஜெயிலில் நான் இருந்தப்போ இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. பல ஜெயில்களில் ஆம்புலன்ஸ் கிடையாது, ஆம்புலன்ஸே கிடையாது. எல்லாருக்கும் நான் தான் ஜெயிலேருந்து வந்த உடனே சொன்னேன், எல்லாருக்கும் இந்த ஆட்டிடியூட், கைதி தானே தள்ளி செத்துட்டு போகிறான், இவ்வளோதான் ஜென்ரல் ஆட்டிடியூட் இது இருக்குது. இவங்க சிறை அதிகாரிகள் நினச்சிட்டு அவனை வந்து 11th அட்மிஷன் போடும்போதே இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்னு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இவன் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. 3 நாட்கள் அவன் வழியில் தானே ஃபெலிக்ஸ் அவஸ்தைப்பட்டு இருந்திருப்பான். என்னையா குத்தம் பண்ணிட்டாங்க? டாஸ்மாகில் விற்கிற இதை வாங்கி நைட்டு 10 மணிக்கு மேலே இங்கே ஓரமாக தான் இதைத்தான் மந்திரி செஞ்சுட்டு இருக்காரு. அதை விடவா பெரிய கொள்ள சைனர் கலந்து விற்று சம்பாதிக்கிறீங்களே நீங்கள். இதில் இன்னைக்கு இவன் தானே பிரெட் வின்னராக இருப்பான் அந்த ஃபேமிலிக்கு. இன்னைக்கு யாருங்க இதுக்கு பதில் சொல்லி? ஏங்க 8 நாள் பாடி வாங்கல, என்னங்க கவர்மெண்ட் இது? இவர் இதெல்லாம் கீழ்ச்சி முடிச்சிட்டாருன்னு போயிட்டு தேசிய முன்னணி கட்டுறதுக்கு பீகார் போறாரு. இவர் இன்னைக்கு கிளம்பி வெளிநாடுகள்ல தான் அடிப்படை அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்றது ஸ்டாலினுக்கு தெரியலங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு சொல்றேன், 8 நாள் பாடி வாங்காத இன்சிடென்ட் கடந்த 20-25 ஆண்டுகளா நான் கேள்விப்பட்டதில்லை ஃபெலிக்ஸ். தட் ரிஃப்ளெக்ட்ஸ் வெரி போர்லி ஆன் தி அட்மினிஸ்ட்ரேஷன், வெரி போர்லி. என்னங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றீங்க? there is an SP, there is a collector, ரேஞ்ச் டிஐஜி இருக்காரு,
ஐஜி சவுத் ஜோன் இருக்காரு, ஏடிஜி எல்லண்டோ இருக்காரு, சைக்கிள் ஓட்டுற ஒருத்தர் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, உளவுத்துறை இருக்கிறது, ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க. இவ்வளவு அதிகாரிகள் எதுக்கு தெண்ட சம்பளம் வாங்குறதுக்கு உட்காந்துருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே? அண்ட் போலீஸு இப்போது பரப்பும் தகவல் அவருக்கு வலிப்பு நோய் வந்து இறந்து விட்டாராம். ஃபேமிலியில் கேட்டால் அந்த அவங்களுக்கு அது மாதிரி எதுவுமே கிடையாது என்று சொல்லிவிட்டார். அண்ட் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்ததற்கான காரணங்கள் அப்படின்னு போட்டுட்டு டிஷ்யூஸை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் டெஸ்ட்டுன்றாங்க. அந்த டிஷ்யூஸ் எடுத்து அடித்தானா அடி விழுந்திருக்குன்றது கண்டுபிடிச்சோம். டிஷ்யூஸ் கண்ணி போயிருந்தா அதுதான் இப்போ அது வந்து ஹெமரேஜ் ஆயிருக்குல்ல. இப்போ நமக்குன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு அடிபட்டுச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு கண்ணி போகுதா? நம்ம உயிரோடு இருக்கிறதுனால புதிய ரத்த அணுக்கள் உருவாகி இது ஹீல் ஆகுது. செத்துட்டோம்னா ஸோ இந்த இடம் டார்க்காக அப்படியே நிற்கும். அப்போ அடிச்சதான்றது கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? எப்படி மறைக்கிறானுங்க? இல்லை என்ன கொடுமைன்னா அந்த டாக்டர் நாச்சும் அப்ரிஷியேட் பண்ணும் தோழர். அந்த போஸ்ட்மார்ட்டம் ஆட்டோப்சி பண்ண டாக்டர். த ரீசன் இஸ் இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் பீயிங் வீடியோகிராஃப்ட். ஓகே. யாருக்கும் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துறாதீங்க. நீங்கள் டாக்டருங்களும் துட்டை வாங்கிட்டு செய்வாங்க. காயமே இல்லை, இவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தாருன்னா கூசாமல் கொடுப்பாங்க. ஆனால் ஷுட் தே சேவ் த போலீஸ்? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங்கு, இந்த மாதிரி போலீஸ் கேஸ் மோஸ்ட் ஆஃப் தி போஸ்ட்மார்ட்டம்ஸ் வீடியோகிராஃப். இதுலையும் கேட்டிங்கன்னா இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் கோர்ட்டு போயிட்டு இப்போ வீடியோகிராஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கிறதுனால சேஃபாக பண்ணிக்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? இன்னொன்று, ஒரே ஒரு டாக்டர் மட்டும் பண்ண மாட்டார், கூட ட்ரைனிஸு ஒரு 10-12 பேர் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க. அதனால் சார் இதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு எத்தனை 8 காயங்க. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு காயம் இருக்குன்னு வச்சுங்களேன், தொடையில் மூடி மறைச்சிடலாம். இத்தனை காயத்தை எங்கே? ஷோல்டரு சின்ன, எப்படி மறைப்பீங்க? இந்த கால் கணுக்கால், அதாவது போலீஸ் எங்கெங்கே அடிப்பாங்களோ அந்த இடத்துல எல்லாம் காயம் இருக்குது. முதுகு இங்கெல்லாம் கண்ணி போயிருக்கு. இதில் என்ன சோகம்னா, இந்த மாதிரி நடந்த ஒரு கஸ்டோடியல் டெத்தை மறைச்சிட்டு சிஎம்ஏ அசம்பிளியில் புழுகியிருக்காருங்க. அது எவ்வளோ பெரிய அசிங்கங்க. நான் திருப்பி சொல்லி காட்டுவேன். நான் இது வந்து ஸ்டாலினுக்கு இது அவமானமாக உணர வேண்டும். அவர் இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்தவொடனே தெரிஞ்சு போச்சு இவ்வளோ காயம் இருக்குன்னு. அந்த விக்னேஷ் உடம்புல இந்த காயம்லாம் இருந்துச்சு இல்லை, 16 காயம் அவன் உடம்புல. இது வந்த பிறகு தானே சிஎம் அசம்பிளியில் கமிட் பண்ணும். இவர் போய் வாந்தி எடுத்து செத்தான்றாரு போலீஸ் சொல்கிறத. அந்த துணிச்சல் தானே இவர்களுக்கு தங்கசாமியின் மரணத்தை, கொலையை மூடி மறைக்கும் துணிவை இவர்களுக்கு அளிக்கிறது சிஎம்மோட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அவரோட ஸ்டாண்ட் தானே. இதுவும் அரசு என்ன சந்தேகம் உங்களுக்கு அதில்? ஏங்க ஒரு சிட்டிசனுங்க, ஆமாங்க அவன் தப்புனாங்க, ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல இந்த 2 செக்ஷன் போட்டிருக்காங்க, எடுத்து போய் மேஜிஸ்ட்ரேட் கொடுங்க, கேஸ் நடத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. 411 அண்ட் 41A அண்ட் 14A ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போங்க. எதுக்கு அடிக்கிறீங்க நீங்கள்? எதுக்கு அடிக்கிறீங்க? ஒரு பென்னிக்ஸ் ஜெயராஜ் செத்தது வந்து உங்களுக்கெல்லாம் இன்னும் மனசை உறுத்தலையா? என்ன துடிச்சாரு பென்னிக்ஸ் ஜெயராஜ் செத்தப்ப ஞாபகம் இருக்கா? இந்த கொலைக்கு பழனிசாமி பதில் சொல்லி தீர வேண்டும் என்ன பேச்சு பேசுறாரு. அசிங்கமா இல்ல? பழனிசாமி அமைதியா இருக்கிறாரு, வேஸ்ட். நான் அதை தாங்க சொல்றேன். நீங்க அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சோன்னு சொன்னல, இவங்க எல்லாம் நம்பி போகணும். அதுக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன். அரசியல் கட்சிகள் அவர்கள் வேலை செய்தால் நான் ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு சுத்துறேன்? எனக்கு எல்லாத்தையும் விட சீரியஸ் அந்த பாருங்க, எனக்கு கரப்ஷன் எல்லாம் விட இது ரொம்ப சீரியஸான இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உயிர் போச்சுங்க, உயிர் போச்சு. நாளைக்கு அவன் வேற ஏதாவது சாதனை பண்ணி சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க தங்கசாமி. எப்படி அவனை குறைச்சு மதிப்பிடுறீங்க நீங்க? ஒரு ஏழை தலித் சமூகத்தை சேர்ந்தவன் செத்துட்டானா அவனோட உயிர் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக தெரிகிறதா? சிம்பிளா வந்து ஒரு வேங்கவேல நடந்த சம்பவத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அங்க போக மாட்டாரா இவர். மற்ற எல்லா இடத்துலும் காவேரி மருத்துவமனையில் போயிட்டு இதற்கு பதில் சொல்லி தீர வேண்டும், தொட்டு தடவி பார்த்தது, வீடியோ போடுறது. என்ன கவர்மெண்ட்டுக்கு நடத்துறாரு இவரு? திருப்பி சொல்ற, ரிசைன்மெண்ட் போனா தமிழ்நாடு நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி உயிர் பலியாவது நிற்குங்க. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு பயம் இல்லை ஃபெலிக்ஸ், நான் மிகைப்படுத்தி சொல்லல, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு பயம் இல்லை. இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஆட்டோ மோடில் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கிட்டையும் கண்ட்ரோல் இல்லை. நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கிட்டையும் கண்ட்ரோல் இல்லாததோட ரிஃப்ளெக்ஷன் தான் 8 நாளாக பாடி டிஸ்போஸ் பண்ணப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம். there is a total administrative paralysis in this present government. ஏடிஜி எல்லண்டோ இன்னும் 10 நாள் தான் இருக்குது. நம்ம எப்படி போய் கமிஷனராக உட்கார்றது? ஐயோ, ராத்தோர் வேறு அங்கே வந்துடுவார், இவர் வேறு போட்டியாக வர்றாருன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? யார் நமக்கு இப்போ இந்த போட்டியாக தடுக்கிறது? ஏகே விஸ்வநாதன். அவரை பற்றி ஏதாவது வதந்தியை பரப்பி 4 ஆளை வச்சு நம்ம பரப்பி விடலான்ட்டு இவர் இந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. சைலேந்திர பாபு நம்ம ரிட்டையர் ஆனவொன்னே டிஎன்பிஎஸ்சி சேர்மன் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இங்கே எப்படி சைக்கிள் ஓட்டிட்டு சைக்கிள் கோச் ஆகிறதா அப்படின்னு அவர் பிரச்சனை. கூடுதல் ஏடிஜிபி எல்லண்டோ எதை பற்றியுமே அவர் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. போயா ஓடியா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவர் போயிருக்கணுங்க.
இவர் ஐஜி சவுத் ஜோனை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த சிக்கல் நடக்குமா? எவ்வளோ சென்சிட்டைஸ் ஆகிருக்கும். நான் ஃபெலிக்ஸ் யோசிச்சு பாருங்க, 25 பேரோட பல்ல புடுங்கினதை இந்த சமூகம் தீவிரமாக எடுத்து கொள்ளாததன் விளைவு இந்த தங்கசாமியின் மரணம். நான் துடிச்சேன், நீங்க துடிச்சிங்க. ஆனால் பலருக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. தப்பு பண்ணா பல்ல புடுங்கினா என்ன இப்போ? இன்னும் தானே இவனை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணல? தங்கசாமி ஏன் பல்வி சிங் ஏங்க என்ன அரெஸ்ட் பண்ணல? 25 பேர் பல்ல புடுங்கிருக்கான்னு நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த காவலர்களுக்கு அடிக்கிறாங்கல்ல, அந்த காவலர்களுக்கு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் இது மாதிரி பசங்க இருப்பானுங்க, செத்து போயிடுவானே. நம்ம ஏன் அது அடிக்கிறது? சட்டம் உங்களுக்கு அப்படி இவனுக்கு இத்தனை சவுக்கடின்னு சட்டத்தில் இருந்தால் நீங்க பண்ணுங்க, அது ஓகே, அது ஓகே, அது ஓகே. சட்டமே இல்லாம எதுக்கு அடிக்கிறீங்க? அவங்களுக்கு தோணாதா இந்த பையனுக்கு வலிக்கும், இவன் இவனும் நம்ம பையன் மாதிரி தானே அப்படின்னு தோணாதா? நான் அது ரொம்ப யோசிச்சிருக்கேன். இது ஒரு பெரிய சைக்கோ சோஷியாலஜிக்கல் இஷ்யூ. இது வி நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ட்ரைனிங். அது ரொம்ப லாங் டிபேட்டு, இன்னொரு நாள் பொறுமையாக பேசலாம். 1861 போலீஸ் ஆக்டை தானே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஓகே, இப்போயும் கூகுளில் போடுங்க, போலீஸ் ஆக்ட்னு போடுங்க. 1861 ஆக்ட். 1861 எதுக்கு போலீஸ் ஆக்ட்? சிப்பாய் ரெபலியனுக்கு பிறகு இவனுங்க வாயை திறந்தா அடிக்கணும், சப்ரஸ் பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் போலீஸ் ஆக்ட். இன்னைக்கு அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி விட்டு அவன் போய் பிரிட்டிஷ் ரன் தி மோஸ்ட் சிவிலைஸ்டு போலீஸ் ஃபோர்ஸ் இன் தி வேர்ல்ட். நீங்க அவங்களோட அந்த 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 சிறந்த போலீசிங்கான உதாரணத்தை எப்போ பார்க்கணும்னா, கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 9 அல்லது 10 வருடங்களுக்கு முன் ஒரு வாரம் லண்டன் மாநகரில் கலவரம் ஏற்பட்டது. ப்ராப்பர்ட்டி டெஸ்ட்ராய் ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு they did not use force. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தடு. பட் அவன் சிவிலைஸ் ஆகிட்டு போயிட்டான். நாம இன்னும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கலோனியல் லெகசினா இதுலேருந்து வாங்கலாம். சிம்பிளாக கேட்குறேன், தங்கசாமியும் ஒரு தாய்க்கு மகன். ஆமாம். உதயநிதி ஸ்டாலின் இப்படி அடிச்ச ஸ்டாலின் சும்மா இருப்பாரா? செந்தில் பாலாஜிக்கே இந்த சும்மா இருப்பாரா? அப்படி நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் தன் மகனாக, தன் தந்தையாக, தன் சகோதரனாக நினைப்பவன் தான் தலைவனாக முடியும். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்படி இருக்கிறவன் தான் தலைவனாக வர முடியும். நான், என் பையன், மருமவன், குடும்பம் இப்படி பார்த்துட்டீங்கன்னா குடும்பத் தலைவர் ஆவீங்க. நாட்டுக்கு ஒரு நாளும் தலைவர மாட்டீங்க. அதுதான் நடந்து கொண்டிருக்குது. எனக்கு என்னோட கோபத்துக்கான காரணம், நான் மீண்டும் ஸ்டாலின் தொட்டடிச்சுட்டு போகிறாரு, ஃபேமிலி சம்பாதி, இதெல்லாம் தாண்டி நிர்வாகம் உளுத்து கொண்டிருக்கிறது. நிர்வாகம் உளுத்து போய் செல்லரித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா நான் மீண்டும் சொல்கிறேன், 8 நாள் பாடி வாங்கலைன்னா எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பெராலிசிஸ்ன்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு தெரியுது. ஆனால் கேட்குறேன், என்ன சார் திருப்பி கேட்குறேன் நான், எனக்கு 8 நாள் இன்னும் பாடி வாங்கினேன். இல்லைண்ணே இன்னைக்கு 8வது நாள்ண்ணே பாடி வாங்கினேன். நேற்று போய் டிஏஜி கிட்ட விசாரணை வேணும்னு கொடுத்துருவேன். டிஏஜி வாங்கி வச்சுட்டு, ஓ அப்படியா, ஓகே, ஃபார்வேர்டட் போட்டு உட்காந்துருப்பேன். வேறு என்ன பண்ணுவீங்க? இதில் நான் உட்காந்து துடிக்கிறேன் வெளியில இருந்து. எனக்கும் இது தெரியுது. நான் சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஸ்டேஷனில், புளியங்குடி ஸ்டேஷனில் இருந்தது இல்லை அடித்தது முக்குளத்தோட இருந்தால் என்ன ஆகும்? நான் ஜாதி ரீதியாக அடித்தாங்கன்ட்டு நான் சொல்ல மாட்டேன், அது போலீஸோட குணம். ஆனால் விக்டிம் சைட்லேருந்து இப்படி சொல்கிறாங்க. இன்னொரு கொடியங்குளத்தை பார்க்கணுமா? அந்த இடம்லாம் வல்னரபிள். 98க்கு பிறகு சவுத்து கலவரத்தை பார்க்கல ஃபெலிக்ஸ். ஆனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி தான் திங்க் பண்ணணும். இதை பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இதுக்கு இப்போ நான் சொல்கிறதுக்கு இது ஒரு சாதி மோதலாக உருவாவதற்கான பொட்டென்ஷியல் இதில் இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி தானேங்க பண்ணணும். இது திருப்பி சொன்னால் எனக்கே போர் அடிக்குது. சொரணை இல்லாத ஒரு எருமை மாட்டு அரசாங்கம் இது. இதை உளவுத்துறை தானே சொல்லணும். இதை இவங்க நீதிமன்றம் போகலாம்ல, நேரடியாக இந்த குடும்பம் தே ஆல்ரெடி ஃபைல் அ கம்ப்ளைண்ட். நடக்கும், இதெல்லாம் டியூ கோர்ஸ் நடக்குது. அதான் சொன்னேன், இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இன்று மாலை ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அதர் திங் இன் டியூ கோர்ஸ் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இஸ் திஸ் த வே டு ஹேண்டில் அ கிரைசிஸ்? நோ. இன்னைக்கு கவர்மெண்ட்டில் செந்தில் பாலாஜியை தவிர்த்து வேறு எது குறித்தும் இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அக்கறைப்படுவதில்லை. இதுதான் இன்றைக்கி இந்த பாலிசி பேரலிசிஸ்க்கான காரணம். உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கஸ்டோடி டெத் நடந்தோன்னா அன்னைக்கே இங்கே ரிப்போர்ட் வந்துடும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்தோன்னே தே வில் இஷ்யூ கைடன்ஸ். ஐயோ என்ன இப்படி நடக்குதா, அப்படி நடக்குதா, இதை பண்ணு அதை பண்ணிட்டு. காவல்துறை எந்த லட்சணத்தில் இருக்குன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. தெர் இஸ் ஒன் இன்ஸ்பெக்டர் கால்டு செந்தூர் குமார்.
இவர் வந்து திருநெல்வேலி, இது எல்லாமே அந்த ஊரில் தான் நடக்குது. திருநெல்வேலி ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் விங் ஆஃப் எஸ்பிசிஐடியில் திருநெல்வேலியில் இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். வயது 57. இன்னும் 3 வருடத்தில் இவர் ஓய்வு பெற இருக்கிறார். கடந்த வாரம் இவரோட ஒய்ஃப் இந்த செந்தூர் குமார் என்பவரின் மனைவி, இந்த சூசைடல் தானே சொல்றீங்க, திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அரசு மருத்துவராக இருக்கிறார். அவங்க ஃபேமிலியில் பல பேர் டாக்டர்ஸ் என்று கூறுகிறார்கள். மெடிக்கல் ஆஃபீஸர். அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கம்யூனல் மர்டர் நடக்குது, ஓகேவா, எந்த காஸ்ட்ன்றதை நான் சொல்ல விரும்பலை. அந்த கம்யூனல் மர்டரில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உளவுத்துறையின் தலைவர் திரு டேவிட்சன் இந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி திட்டிருக்காரு. ஐஜி செந்தில்வேலனும் திட்டினார்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே நாளில் திட்டிருக்காங்க. மதியம் ஒரு 2-3 மணிக்கு மருந்து குடிச்சிட்டார் அவர் ஆஃபீஸ்லேயே. ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை. எப்போ அவர் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டார் போல இருக்குது. ஒய்ஃப் ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோனே எடுக்கலைன்னு சொன்னோடனே இவரோட கலீக் இன்னொரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா மருந்து குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு. அவரை இப்போது ஹீஸ் அட் ப்ரெசென்ட் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட் இன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இன் மதுரை. போலீஸ் தரப்பில் பரப்பப்படுற இந்த இவருக்கு இந்த வலிப்பு நோய் மாதிரி போலீஸ் பரப்பப்படுற காரணம் 7 வருஷமாக இதே இடத்துல வேலை பார்த்தாராம். இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம், ட்ரான்ஸ்ஃபர் உத்தரவு போட்டாங்களாம். ஐயோ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்ட்டு ஒரு மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்க. எனக்கு நம்புற மாதிரி இருக்காது. போலீஸ் ஆஃபீஸர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன ராஜஸ்தான் பாலைவனத்தில் சக இதுலேயே போட போகிறாங்க? இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் சாதி ரீதியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். சாதி ரீதியாக டேவிட்சன் நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டு நான் இதெல்லாம் பேச வேண்டாம்னு நான் பார்த்தேன், பல இடங்களில் வருகிறது. ஒரு பவர்ஃபுல் நாடார் லாபி இஸ் பேக்கிங் டேவிட்சன். பவர்ஃபுல் நாடார் லாபின்றது நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, ஒரு பவர்ஃபுல் நாடார் லாபி ஹீஸ் ஆர் கை அப்படின்ட்டு இவருக்கு ஆதரவு தெரிவித்து இவரும் அதற்கேற்றார் போல், குறிப்பாக சவுத்தில் போஸ்டிங் போடும்போதே கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியா நீங்கள் அப்படி தான் போடணும். Most of the special branch detachments are filled up with inspectors belonging to Nadar community is one of the charge against Mr. Davidson. Okay. And he is showing partiality and hatred towards Dalitsன்றதும் டேவிட்சன் மீது இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு. ஓகே, ஒரு ஆஃபீஸர் தொடர் அவர் நல்லா படித்தவர், இப்படி ஒரு கம்யூனல் பிஹேவியருக்கு அந்த மைண்ட் செட் வருமா? உங்களுக்கு சில அதிகாரிகளோட இன்னொரு பக்கத்தை நெருங்கி பார்த்தால் ரொம்ப அருவருப்பாக ஆபாசமாக இருக்கும். ஜேஎன்யூவில் படித்தவர் தொடர், ஜேஎன்யூவில் படித்தவர் அவர். இருக்கட்டும், அது ஒரு ப்ரொக்ரெசிவான பிளேஸில். ஸோ வாட் யூ ஹாவ் கேரி ஹியர், வாட் யூ கேரி ஹியர் தட் மேட்டர்ஸ் மோர். இல்லை, அவர் செஞ்ச பல சல்லித்தனங்களெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது, நாகரிகம் கருதி நான் தவிர்க்கிறேன். அவ்வளவு சல்லித்தனம் செய்வார். அண்டு இதன் காரணமாக இவர் இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பீடித்து கொண்டிருக்கக்கூடிய பிணிகளுக்கு 80% காரணம் டேவிட்சன். இவருக்கு வேண்டிய அதிகாரினா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, பிடிக்காத அதிகாரினா அவங்கள நாசம் பண்ணுறது, இது மாதிரி பல பேரோட கெரியரை கெடுக்கும் வேலைகளை இவர் செய்து கொண்டிருக்கார். அதில் ஒன் ஆஃப் தி இன்சிடென்ட் விக்டிம் தான் திரு செந்தூர் குமார். எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ஸ் கடந்த 2 ஆண்டுகளில், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ். இதை தலையிட்டு இந்த ஆளை மாற்றணுன்றது கூட சிஎம்க்கு தோணலைன்னா எந்த அளவுக்கு டேவிட்சன் சிஎம்ஐ கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாருன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்னேன் அவங்கள்ட்ட, ஒரு இன்னைக்கு தினேஷ் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பது அப்படின்ட்டு. இப்போ இதில் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டெலிஜென்ஸுக்கு புதிய ஆள் போடுறதுனா ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா? அந்த டிஸ்கஷன் நடக்கும்போதே ஒரு தினேஷ் வில் பாஸ் ஆன் தி இன்ஃபர்மேஷன். யாருக்கிட்ட சொன்னால் இது வேலை நடக்குமோ அது போல் இவர் டேவிட்சன் உடனே ராஜா சங்கர்கிட்ட சொல்லுவார். ராஜா சங்கர் தினேஷ் எது சொன்னாலும் 10வது நாமக்கல் கவிஞர் 10வது மாடிலேருந்து குதிங்கன்னா குதிச்சுடுவார். சிஎம் யோசிக்கல மாட்டார். அப்படியா, நல்லா இருக்குமா சார், குதிச்சிங்கன்னா 10வது மாடியிலேருந்து குதித்த முதல் திராவிட முதலமைச்சர் பேர் உங்களுக்கு கிடைக்குன்னா அப்போனா ஓகே, வீடியோ கரெக்டாக எடுக்க சொல்லணும், தொம்முன்னு குதிப்பார். நான் வருத்தத்தோடு தாங்க சொல்கிறேன். உங்கள் அப்பா இன்னைக்கு உயிரோடு இருந்து அவருக்கு 70 வயசு ஆச்சுன்னா அவரை போய் டிசன்டிஷனாக கோட்டு போட்டு ஊரே அவரை வச்சு சம்பாதிக்கிறத நீங்கள் அனுமதிப்பீங்களா? வருத்தமாக இருக்குங்க எனக்கு, உள்ளபடி எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த வீடியோ இருக்குது, தொட்டுப்பார் சீண்டிப்பார், ஏன் காமெடியாக பண்ணுறீங்க அவரை வச்சுக்கிட்டு. அண்ட் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு அவர் சொல்லிட்டாராம், அதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இவங்களை நாங்கள் பண்ணுறது. அண்ட் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம கடந்த நேர்காணல் நான் சொல்லலை, அதோட ரிஃப்ளெக்ஷனாக
லஞ்ச ஒழிப்பு துறையில் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்களை கைது செய்யும் திட்டம் இருக்கிறது. இது எல்லா ஐடியா கொடுக்கிறது டேவிட்சன். பதில் நான் பண்ணலாம். ஏன்னா இவருக்கு என்ன மாட்டிட்டு அவசரப்பட போறாரு. இவருக்கு என்ன, நீங்க இதை பாருங்க, யாரும் தேன் கூட்ட சொல்லு அது அடிச்சு கலைஞ்சு விட்டுருவான். இவர் யாரும் வந்து கைது நடவடிக்கைக்கு இவங்களெல்லாம் கைது பண்ணக்கூடாதுன்றலாம் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஏடிஎம்கே மினிஸ்டர் முன்னாடியே பண்ணியிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஏங்க 2021 அக்டோபரில் போட்ட எஃப்ஐஆருக்கு ஏங்க இவ்வளோ நாளாக என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண உடனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி பேசப்படும், இது எப்படி பார்க்கப்படும்? 2 வருஷமாக சார்ஜ் ஷீட் நம்ம காட்டுக்கத்தெல்லாம் கத்திட்டு இப்போ தானே 10 நாளைக்கு முன்னாடி 2 கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி 6 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட கூட துப்பு இல்லைங்க உங்கள் அரசாங்கத்துக்கு. அதன் காரணமாக தானே இப்படி விட்டு வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள். நான் சொன்னேன்ல, அவங்க ஏடிஎம்கே தலைவர்கள் அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதிரி. நீங்கள் என்ன பண்ணணும், 5 வருஷம் உங்கள் ஆட்சி, இந்த 5 வருஷத்துக்குள்ள ஒரு 3 பேர் மேலே கன்விக்ஷன் வாங்கினீங்கன்னா அவங்க எலெக்ஷனில் போட்டி போட முடியாதா? கண்டிப்பாக. ஒரு அதிமுக தலைவர் இருக்காருங்க, அவர் வந்து ஒரு மாவட்டத்தில் செல்வாக்கான தலைவர்னு வச்சுக்கோங்க. வேகமாக நீங்கள் ட்ரையலில் நடத்தி அவர் மீதான வழக்கில் அவருக்கு தண்டனை வாங்கினா அவர் பின்னாடி விடுதலை ஆகிறா, அதெல்லாம் விட்டுருங்க. அவருக்கு நீங்கள் தண்டனை 6 மாத தண்டனை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட முடியாது. அந்த மாவட்டம் உங்களுக்கு வந்துச்சா? ஆமாம். இது அரசியல் ரீதியாகவும் இது எப்படி பலனளிக்கக்கூடியது. ஆனால் டிசென்டேஷன்னா சொக்கா போட்டுக்கணும் ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுல இவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் உண்மையான நிர்வாகத்தில் இவருக்கு இல்லை, அல்லது நிர்வாகம் தெரியவில்லை. இவரை பொம்மை போல வச்சுக்கிட்டு ஊரே சம்பாதிக்குது. ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது. ஒருத்தன் திருட்டு பயன்றதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா இவரெல்லாம் என்ன முதலமைச்சர், என்ன அரசியல்வாதின்ற என்ன எனக்கு உள்ளபடியே இருக்குது. அவர் கூட இப்போ நெருக்கமாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்வது குழந்தை மாதிரி இருக்காருன்றாங்க. ஒரு அதிகாரி போய் சொல்லுவாராம், சார் இதை இப்படி பண்ணிடலாம், இந்த மாதிரி இருக்குது, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்ட் பண்ணிடலான்றாராம். இதை போய் இன்னொருத்தட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர், சார் அதை பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும் சார், அது பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே அதை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவர் சொல்கிறது தான் கரெக்டாக. இன்னொருத்தர் வந்து புது ஐடியா சொன்னார்னா அதுதான் கரெக்டுன்னு வரும். இப்படி ஆளுக்கு இழுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஃபெலிக்ஸ். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், சொல்லித்தான் ஆகணும், சொல்லிடுறேன். முதல்வருக்கு உளவுத்துறை தினந்தோறும் அறிக்கைகளே, ஆமாம், டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதிலே கலரை வச்சே ப்ரையாரிட்டி இருக்குது. ப்ரௌன் கவர், க்ரீன் கவர்னு இருக்குது. சிலதெல்லாம் இம்மிடியட் சிஎம் ஹஸ் டு சீ இட் இமிடியட்லி. அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன், இது எதையுமே சிஎம் படிக்கிறது இல்லைன்றதும் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு முதல்வரின் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் பதவியேற்று ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, புது செக்ரட்டரி ஆஃப்டர் ரீப்ளேசிங் உதயச்சந்திரன் 20 days or 1 month இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குன்றது செக்ரட்டரி ஒன்றை யாருமே சொல்ல. ஐயோ, will you believe this? That is the most crucial document. ஏன்னா அவர் படிக்காட்டி இவர் படிச்சே ஆகணும்ல தோழர். அவர் முதல்வர் அலுவலகத்தில் பணியாற்றியவர் இல்லை, உள்துறையிலையும் அவர் பணியாற்றியவர் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறது அவருக்கு தெரியாது. சிட்டி கமிஷனர்கிட்டருந்து தனியாக வரும், ஸ்டேட் உளவுத்துறையிட்டேருந்து தனியாக வரும். அவர் பார்க்குறது இல்லை. வருது நேராக தினேஷ்ட போகுது. தினேஷ் பார்த்துட்டு ஓகே இது எதுவும் சிஎம்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு இவனே முடிவு எடுத்துக்கிறான். ஓகே, டெய்லி ஒரு ப்ரீஃபிங்கும் இருக்குமே தோழர். அந்த ப்ரீஃபிங் எப்படி நடக்கும்னா, சிஎம் செக்ரட்டரி வில் ஓப்பன் அப், தென் ஹீல் ஹேவ் அ டிஸ்கஷன் வித் சீஃப் மினிஸ்டர், கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு வச்சுட்டு நடக்கும் ப்ரீஃபிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டோடியல் இது ஒரு காஸ்ட் இஷ்யூவாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மீட்டிங் நடந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நான் சொல்கிறேன், இந்த டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட்டோ மற்ற விஷயங்களோ குறைந்தது முதல்வரின் கவனத்திற்கு இது கொண்டு போகப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் போல நான் பார்த்துருக்கேன் தோழர். சிஎம் 2-3 ஐ மீன் ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி இவங்களை தான் நான் ரிப்போர்ட் பண்ணது. அந்த டைமில் 2 பேரும் ஆஃபீஸ் செக்ரட்டேரியட் வரும்போது சிட்டி கமிஷனர் இருப்பார், டிஜிபியும் இருப்பார். தே வில் கோ அப்ஸ்டேர் ஒரு 5 minutes or 2 minutes சம்டைம்ஸ் வந்து மீட் பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க. தெர் வில் பி அ ஸ்மால் ப்ரீஃபிங் அப்போ நடக்கும். அது மாதிரிலாம் இப்போ நடக்குது, எதுவுமே நடக்குது. ஏங்க ஒரு மாதமாக வந்து ஹோம் போர்ட்ஃபோலியோ லாண்ட் ஆர்டர் போர்ட்ஃபோலியோ பார்க்கக்கூடிய சிஎம்மோட செக்ரட்டரிக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே பார்வைக்கு வைக்கப்படவில்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ யார் பார்க்குறா அந்த ரிப்போர்ட் சார்? அப்போது இதை அனுப்புகிற டேவிட்சனுக்கு தினேஷை தவிர இது யாருமே படிக்கிறதில்லைன்ட்டு தெரியுமா தெரியாதா? இஷ்டத்துக்கு அனுப்பலாம். இது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது எவ்வளோ ஆபத்து.
8 நாளாக ஒரு விஷயத்தை நீங்கள் இதே தானங்க கள்ளக்குறிச்சியில் நடந்தது ஞாபகம் இருக்கா? அந்த புள்ள செத்து போன உடனே தூக்கி பாடி டிஸ்போஸ் பண்ணுன்னு பண்ணியிருந்தீங்கன்னா 4 நாள் கழிச்சு கலவரம் நடந்திருக்குமா? இது மாதிரி வேரியஸ் இன்சிடென்ட்ஸாக அடுக்க முடியும். பல்வீர் சிங்கில் எடுத்த உடனே அதை முடிச்சிருந்தானே இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்குமா? அரசுக்கு இவ்வளோ அவப்பேர் ஏற்பட்டிருக்குமா? ஜஸ்டிஸ் சத்யநாராயணா தலைமையில் இந்த வேங்கை வயலுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்கீங்க. ஒரு வாரத்தில் இதை பண்ணியிருந்தானே இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? இது சிம்பிளாக எனக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, சென்சிட்டிவ் கம்யூனிட்டி, இவ்வளோ நாள் ஆகுது. இதெல்லாம் சிஎம் சைடு, அதாவது முதல்வர் அலுவலகத்தில் மூளை உள்ள ஒரு அதிகாரி இருந்தால் கூட இது சிக்கல்ன்றது தெரியும். அங்கே ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஒரு செயலாளர் அதிகாரி இருக்கார். இன்னொன்று அவர் தான் இதை பார்த்தாகணும். அவருக்கே இதை வைக்கலன்னா இவனுங்களுக்கு என்னங்க தெரியும்? உதயச்சந்திரன் சொல்லிட்டு போயிருக்கணும்ல. ஆமாம், என்ன இதை விட்டு மாத்திரீங்களா? ஹேண்டிங் ஓவர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பவரில் இதெல்லாம் சொல்லிட்டு தானே அவர் என்ன சந்தோஷமாக போனார்? பேட்டியில் பூரா உதயச்சந்திரன் கவர்மெண்ட் சொல்லி தானே போக வச்சிங்க. உங்களால் தான் போனார் அவர் அண்ணன். சந்தோஷமாக இருந்தார் அவர் ஒரு ராஜாங்க நடத்திக்கிட்டு. கெடுத்து நீங்கள் போய் ஃபினான்ஸில் உட்காருன்னு தள்ளிட்டீங்க. சந்தோஷமா 2026 வரைக்கும் நம்ம தான் இருக்கிறோம். அப்படியே சீஃப் செக்ரட்டரி போய் உட்காந்துக்கலாம் ஒரு ஐடியா போட்டுக்கிட்டு இருந்தார். கெடுத்துட்டீங்களா? நல்ல மனநிலையில் போயிட்டு சந்தோஷம் என்கிட்ட சொல்லக்கூடாது, கண்ணாடி முன்னாடி அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் காரணம். ரெட் பிக்ஸ் தான் காரணம். ஸோ அவர் அதை சொல்லிட்டு போயிருக்கணும். திஸ் மை இன்ஃபர்மேஷன். புரியுது. அண்டு இப்போ பாருங்க, இவங்களுக்கு தினேஷ்க்கு என்னங்க தெரியும் ஒரு சீரியஸ்னஸ்ஸு? தினேஷ்க்கு இந்த டெத்து தெரியுமா? என்ன தெரியும்? இதெல்லாம் பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். அவனுக்கு இதை பற்றி விவரம் தெரியாது. சிஎம் சொல்ல வேண்டியதில்லை. ஆமாம், யாராவது ஒருத்தர் படிச்சுட்டு ப்ரீஃப் பண்ணணும்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குன்றதே சொல்லலைன்னா இவனுங்க என்ன அரசாங்கம் நடத்துகிறாங்க தெரியல. அட்லீஸ்ட் இன்டெலிஜென்ட் சீஃப் ஷுட் ஹவ் பிரீஃப் தி செக்ரட்டரி. ஆமாம் சார், இந்த மாதிரி ஒன்று வருது. இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறேன். டேவிட்சன் முதல்வர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளை கண்காணிக்கிறதுக்கு ஆளை போட்டிருக்கார். லாஸ்ட் இன்டர்வியூல அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ்லாம், ஐ மீன் டேட்டா ஐபிடிஆர்லாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். சர்வேலன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது சர்வேலன்ஸ்னால் எந்த பேசிஸ்ன்றதை சொல்லிடுறேன். யார் யாரெல்லாம் முதல்வர் கூட நெருக்கமாக பேசக்கூடியவர்களோ அவர்கள் யாரை சந்திக்கிறார்கள். ஓகே ஓகே. ஏன்னா அவங்க சந்திக்கிறது ஒரு அறிவானவராக இருந்தாலும் நம்ம சொல்கிற பொய் பூரா தெரிந்து போயிடுன்றது வேண்டும் என்பதற்காக யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்கன்னு சர்வேலன்ஸ் போட்டிருக்காங்க. தேர் ஃபோன் டவர் லொகேஷன் இஸ் பீங் மானிட்டர். சில அதிகாரிகளை வெளியில் சந்திக்கலான்னு நான் ட்ரை பண்ணும்போது இல்லை, எனக்கு சர்வேலன்ஸ் போட்டிருக்காங்க, டவர் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டைமில் பேசிக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வி நோ ஹவ் டு ஓவர் கம் திஸ். பட் இப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது தெரியுதா? ஒரு சபட்டாஜ் இன்சிடென்ட், ஒரு லாண்ட் ஆர்டர் இன்சிடென்ட் போதாது இந்த கவர்மெண்ட்டை கீழே கொண்டு வரதுக்கு. அது கழுகு மாதிரி மத்திய அரசு பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்படா இது ஏதாவது நடக்கும் கழிச்சு விட்டுலாம் அப்படின்ட்டு. இது உண்மை தானே? உண்மைதான். கலைக்கிறதுக்கு தகுதியான அரசாங்கம் இது. தகுதியான அரசாங்கம் கவர்மெண்ட்டாக நடத்துறீங்க. நீங்கள் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே அதை கலைக்கிறதுக்கு, இல்லாததை கலைக்கிறதுக்கு ஒன்றும் தப்பே கிடையாதுன்ட்டு தான் நான் சொல்லுவேன். போய் வருமான வரித்துறை அதிகாரி வந்து ஆளை விட்டு அடிக்கிறீங்க. அவங்கள சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஐடி கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணால் 2 நாளில் அவங்கள பெயிலில் விட்டுறீங்க. ஒரு மொத்த கவர்மெண்ட்டே போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு ஆமாங்க ஊருக்கு நெஞ்சு வலிங்க, ஐயோ பாவாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்ன கேலி கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி இன்னும் மல்டிபிள் இன்சிடென்ட்ஸ் நடக்கும் ஃபிலிக்ஸ், மல்டிபிள் இன்சிடென்ட்ஸ் நடக்கும். டிபார்ட்மெண்ட்டில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிசிப்ளின் ஹஸ் கம்ப்ளீட்லி கான் ஃபார் அ டாஸ். கம்ப்ளீட்லி கான். தட் இஸ் அப்சல்யூட்லி நோ டிசிப்ளின். நான் நீ ஓகேம்மா இந்த லெவல் வந்துருச்சு எல்லாத்துக்கும். அண்ட் இது எல்லாவற்றையும் விட தெர் இஸ் அ லார்ஜ் டேஞ்சரஸ் ஏரியா கால்டு இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பு. பல தவறுகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் வெளியில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. they will feel the pinch. பாப்பன் தோழர், இந்த நேர்காணல் அது இது இந்த அரசு இயந்திரத்தை சென்சிட்டைஸ் பண்ணதா அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர்.